ஸ்ரீமாத்ரே நமஹ. குருகடாட்சம், அம்பாள் அனுகிரகம் பரிபூர்ணம். மாங்காடு காமாட்சி அம்மன் பூஜை பண்றதுக்கான அஷ்டோத்திர சதநாமாவளி, அப்புறமா 6 வார பாடல், அதை இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க இதுக்கு இந்த வீடியோ கீழே பிடிஎஃப் டவுன்லோடபிள் ஃபார்மேட்டை கொடுக்குறேன். அஷ்டோத்திர சதமும் இருக்கும், பாடல்களுடைய வரிகளும் இருக்கும். நீங்க ஒவ்வொரு வாரமும் இதை இந்த வீடியோவை கேட்டுட்டு நீங்களும் என் கூடயே சொல்லிட்டு வரலாம். இதுதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற பதிவு. சரி, முதல்ல அஷ்டோத்திர சதநாமாவளி. அஷ்டோத்திர சதம் அப்படின்னா 108 நாமங்கள், அம்பாளுடைய, காமாட்சி அம்பாளுடைய 108 நாமங்கள். நீங்க ஒவ்வொரு வாரமும் பூஜை பண்றச்ச இந்த 108 நாமங்களை சொல்லி குங்குமத்தால அர்ச்சனை பண்ணலாம், இல்லைன்னா பூவால அர்ச்சனை பண்ணலாம், இல்ல அக்ஷதையால அர்ச்சனை பண்ணலாம். எது உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சுட்டு நீங்க இந்த அஷ்டோத்திர சதநாமாவளிய சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணலாம். இப்ப நீங்க முதல்ல ஆரம்பிக்கிறச்ச என்னால அதை சொல்ல முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஓம் காமாட்சி நமஹா அப்படின்னு 108 தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். ஆனா கூடுமான அளவுக்கு கத்துக்க பாருங்க. ஏன்னா நான் இதுல சொல்லிட்டேன், நான் இத சொல்ல போறேன். அதை நீங்க கேட்க உங்களுக்கே நீங்களும் சேர்ந்து படிக்கிறச்ச உங்களுக்கே தானா வரும். நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது உச்சரிப்பு. ஏன்னா தமிழ்ல உங்களுக்கு ங்கிற வார்த்தை, அந்த எழுத்து காக்கோ யூஸ் ஆகும். காக்கோதான் காக்கோ தான். ஆனா சான்ஸ்கிரிட்ல எப்படின்னா க க இருக்கு, க க இருக்கு, கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்க கேளுங்க. நான் சொல்றத காதுல வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க சொல்ல ஆரம்பிக்க. சரி, ஆரம்பிக்கலாமா? அஷ்டோத்திர சதநாமாவளி, அதெல்லாம் முதல்ல நான் சொல்ல போறேன். காமாட்சி அஷ்டோத்திர சதநாமாவளி. ஓம் காலகண்ட்யை நமஹ, ஓம் திரிபுராயை நமஹ, ஓம் பாலாயை நமஹ, ஓம் மாயாயை நமஹ, ஓம் திரிபுர சுந்தரியை நமஹ, ஓம் சுந்தரியை நமஹ, ஓம் சௌபாகியவத்யை நமஹ, ஓம் க்ளீங்கார்யை நமஹ, ஓம் சர்வமங்களாயை நமஹ, ஓம் ஐங்கார்யை நமஹ, ஓம் ஸ்கந்தஜனன்யை நமஹ, ஓம் பராயை நமஹ, ஓம் பஞ்சதசாக்ஷரியை நமஹ, ஓம் த்ரைலோக்கிய மோகனாதீஷாயை நமஹ, ஓம் சர்வாஷாபுரவல்லபாயை நமஹ, ஓம் சர்வசங்ஷோபணதீஷாயை நமஹ, ஓம் சர்வசௌபாகியவல்லபாயை நமஹ, ஓம் சர்வார்த்த சாதகாதீஷாயை நமஹ, ஓம் சர்வரக்ஷாகராதிபாயை நமஹ, ஓம் சர்வரோகஹராதீஷாயை நமஹ, ஓம் சர்வசித்திப்ரதாதிபாயை நமஹ, ஓம் சர்வானந்தமயாதீஷாயை நமஹ, ஓம் யோகினி சக்கரநாபிகாயை நமஹ, ஓம் பக்தானுரக்தாயை நமஹ, ஓம் ரக்தாங்கே நமஹ, ஓம் சங்கரார்த்தசரீரிண்யை நமஹ, ஓம் புஷ்பபாணேக்ஷு கோதண்ட பாஷாங்குஷகராயை நமஹ, ஓம் உஜ்வலாயை நமஹ, ஓம் சச்சிதானந்தலஹரியை நமஹ, ஓம் ஸ்ரீவித்யாயை நமஹ, ஓம் பரமேஸ்வரியை நமஹ, ஓம் அனந்த குசுமோத்யானாயை நமஹ, ஓம் சக்ரேஸ்வரியை நமஹ, ஓம் புவனேஸ்வரியை நமஹ, ஓம் குப்தாயை நமஹ, ஓம் குப்ததராயை நமஹ, ஓம் நித்யாயை நமஹ, ஓம் நித்யக்லின்னாயை நமஹ, ஓம் மதத்ரவாயை நமஹ, ஓம் மோகின்யை நமஹ, ஓம் பரமானந்தாயை நமஹ, ஓம் காமேஷ்யை நமஹ, ஓம் தருணிகலாயை நமஹ, ஓம் கலாவத்யை நமஹ, ஓம் பகவத்யை நமஹ, ஓம் பத்மராக கிரீடாயை நமஹ, ஓம் ரக்தவஸ்திராயை நமஹ, ஓம் ரக்தபூஷாயை நமஹ, ஓம் ரக்தகந்தானுலேபனாயை நமஹ, ஓம் சௌகந்திகலசித்வேன்யை நமஹ, ஓம் மந்திரிண்யை நமஹ, ஓம் தந்திரரூபிண்யை நமஹ, ஓம் தத்வம்மயை நமஹ, ஓம் சித்தாந்தபுரவாசின்யை நமஹ, ஓம் ஸ்ரீமத்யை நமஹ, ஓம் சின்மயை நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் கௌலின்யை நமஹ, ஓம் பரதேவதாயை நமஹ, ஓம் கைவல்யரேகாயை நமஹ, ஓம் வஷின்யை நமஹ, ஓம் சர்வேஸ்வரியை நமஹ, ஓம் சர்வமாத்ருகாயை நமஹ, ஓம் விஷ்ணு சவஸ்ரே நமஹ, ஓம் வேதம்மயை நமஹ,
ஓம் சர்வ சம்பத் பிரதாயின்யே நமஹ. ஓம் கிங்கரி பூதகீர்வாண்யே நமஹ. ஓம் சுதவாபி வினோதின்யே நமஹ. ஓம் மணிபூர சமாசீனாயே நமஹ. ஓம் அநாஹதாப்ஜவாசின்யே நமஹ. ஓம் விசுத்தி சக்கர நிலையாயே நமஹ. ஓம் ஆக்னா பத்ம நிவாசின்யே நமஹ. ஓம் அஷ்டத்ரிம்ஷத் கலாமூர்த்தியே நமஹ. ஓம் சுஷும்னா துவார மத்தியகாயே நமஹ. ஓம் யோகீஸ்வர மனோதேயாயே நமஹ. ஓம் பரபிரம்மஸ்வரூபிண்யே நமஹ. ஓம் சதுர்புஜாயே நமஹ. ஓம் சந்திரச்சூடாயே நமஹ. ஓம் புராணகமரூபிண்யே நமஹ. ஓம் கார்யே நமஹ. ஓம் விமலாயே நமஹ. ஓம் வித்யாயே நமஹ. ஓம் பஞ்ச பிரணவரூபிண்யே நமஹ. ஓம் பூதேஸ்வரியே நமஹ. ஓம் பூதமயை நமஹ. ஓம் பஞ்சாசத்பீఠரூபிண்யை நமஹ. ஓம் ஷோடோன்யாசமஹாரூபிண்யை நமஹ. ஓம் காமாக்ஷ்யை நமஹ. ஓம் தசமாத்ருகாயை நமஹ. ஓம் ஆதாரசக்தியை நமஹ. ஓம் அருணாயை நமஹ. ஓம் லக்ஷ்மியை நமஹ. ஓம் திரிபுர பைரவ்யை நமஹ. ஓம் ரஹ பூஜா சமாலோலாயை நமஹ. ஓம் ரஹோ யந்திரஸ்வரூபிண்யை நமஹ. ஓம் திரிகோண மத்திய நிலையாயை நமஹ. ஓம் பிந்து மண்டலாசின்யை நமஹ. ஓம் வசுகோண புராவாசாயை நமஹ. ஓம் தசாரத்வயவாசின்யை நமஹ. ஓம் சதுர்தசார சக்கரஸ்தாயை நமஹ. ஓம் வசு பத்ம நிவாசின்யை நமஹ. ஓம் ஸ்வராப்சக்கர நிலையாயை நமஹ. ஓம் விருத்தத்ரய நிவாசின்யை நமஹ. ஓம் சதுரஸ்ர சுரூபாஸ்யாயை நமஹ. ஓம் நவசக்கர சுரூபிண்யே நமஹ. ஓம் மகாநித்யாயே நமஹ. ஓம் விஜயாயை நமஹ. ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை நமஹ. இதி காமாட்சி அஷ்டோத்தர சதநாமாவளி சம்பூர்ணம். இந்த அஷ்டோத்தர சதநாமாவளியை பண்ணி முடிச்சப்புறமா ஊதுவத்தி காமிங்க. அம்பாள் போட்டோவுக்கும் எலுமிச்சம் வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கும் ஊதுவத்தியை காமிச்சு அதுக்கப்புறம் இந்த 6 வார பாடல்ல நீங்க முதல் வாரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு வாரமும் இந்த பாடலை பாடிட்டு வரணும். பாடல் பாடி முடிச்ச கையோட நைவேத்தியம், பால் முக்கியமா, பால் தான் முதல்ல நைவேத்தியம். சரி, இப்போ 6 வார பாடல், ஒவ்வொரு வாரமும் உண்டான பாடல் பாடுறேன். நீங்க முதல் வாரம் முதல் வார பாடல் பாடணும், 2வது வாரம் முதலும் 2வதும் பாடணும், 3வது வாரம் முதல் 2 3வது வாரம் சேர்த்து பாடணும், 4வது வாரம் 4 வார பாடலும் சேர்த்து பாடணும், 5வது வாரம் 5 வார பாடல் 1 2 3 4 5 வார பாடலும் பாடுறோம். 6வது கடைசியா எல்லா வார பாடலும் சேர்த்து பாடணும். இது ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்க. சரி, இப்ப நான் பாடப்போறேன். என்னோட சேர்ந்து நீங்க படிச்சுட்டு வாங்க. கேட்க கேட்க உங்களுக்கே இது பாடுறதுக்கு வரும். நான் இது எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோட மாமியார். அவங்க நல்லா பாடுவாங்க. அவ மாமியார் சொல்லி கொடுத்து நான் இதை நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். அதுல நிறைய பலனும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் நல்லவே நடக்கும். இது நான் முறையா கத்துண்டு பாடுறவ கிடையாது. அதனால இதை நான் அம்பாளுக்காக பாடுறது. எப்படி இருந்தாலும் அம்பாள் கேட்டுப்போம், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் நீங்களும் நல்ல பாடுறவங்களா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா வருத்தப்படாதீங்க, பாடப்படலன்னு பாட வரும். சரி, முதல் வார பாடு. அநாதை நான் ஆதரிப்பாய் அம்மா, அகிலாண்ட நாயகியே ஆதிபராசக்தி நீயே. அநாதை நான் ஆதரிப்பாய் அம்மா, கவலை தீர்க்கும் கற்பகமாய் காஞ்சியிலே விளங்குகின்றாய். காலமெல்லாம் நலம் பெறவே காஷியில் நீ வீற்றிருப்பாய். மானிடர்க்கு வாழ்வளிக்க மதுரையில் நீ அமர்ந்திருப்பாய். என் மனக்குறையை தீர்ப்பதற்கே மாங்காட்டில் வடிவெடுத்தாய். அநாதை நான் ஆதரிப்பாய் அம்மா. 6 வாரம் தொடர்ந்து வணங்கிடுவேன் உன்னையம்மா. அருள் மாறி பொழிந்திடுவாய், அகத்தில் என்னை நிறைந்திடுவாய். என் குறையை நீ அறிவாய், என் துயரம் நீ உணர்வாய். உன் பதமே என் நிலையம், என் நாடும் நிலைக்கச் செய்வாய். அநாதை நான் ஆதரிப்பாய் அம்மா. தாயும் உண்டு, தந்தை உண்டு, பந்தம் உண்டு, பாசம் உண்டு, யாரிருந்தும் என்ன பயன் தாயே உன் அருள் இல்லையேல். சேயாக ஏற்றடுவாய், சேவடி வணங்குகின்றேன். தாய் சேயை அணைப்பது போல் அரைவணைத்து காத்திடுவாய். அநாதை நான் ஆதரிப்பாய் அம்மா.
சத்குரு ரூபிணி காமாட்சி, சத்யஸ்வரூபிணி காமாட்சி, சந்திரமௌலீஸ்வரி காமாட்சி, சரணம் சரணம் காமாட்சி, ஆதிசிவன் தேவி காமாட்சி, ஆதி பராசக்தி காமாட்சி, அகிலாண்டீஸ்வரி காமாட்சி, சரணம் சரணம் காமாட்சி. இது முதல் வார பாடல். முதல் வாரம் பாடுறச்ச இதை பாடிட்டு உடனே நைவேத்தியம் பண்ணுங்க. இப்ப ரெண்டாவது வார பாடல். இப்போ ரெண்டாவது வாரம் பாடுறச்ச முதல் வாரம் பாடிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டாவது வார பாடல பாடணும். ஸ்வரத்தோடும் நயத்தோடும் பாடவரம் தருவாய், காஞ்சி காம கோட்டி பீடம் ஜகத்குரு வணங்கிடும் தேவி தவ காமாட்சி. இரண்டாம் வாரமேது இன்னல்கள் போக்கிடுவாய், எலுமிச்சை மாறுதல் போல் என் மனதை மாத்திடுவாய், தாயே காமாட்சி தாங்குண்ணா துயர் துடைப்பாய், தவ கோலம் பூண்டவளே தரணி எல்லாம் ஆள்பவளே, ஸ்வரத்தோடும் நயத்தோடும் பாடவரம் தருவாய், காஞ்சி காம கோட்டி பீட்டம் ஜகத்குரு வணங்கிடும் தேவி தவ காமாட்சி. மாந்தரன் குறை தீர்க்கும் மங்கள ரூபிணியே, மாங்காட்டு பதிவாழும் துக்க நிவாரணியே, மங்களம் உண்டாக மனமுருகி வந்தேனே, சங்கரர் வழியினிலே சரணடைந்தேன் உன்னையம்மா, ஸ்வரத்தோடும் நயத்தோடும் பாடவரம் தருவாய், காஞ்சி காம கோட்டி பீடம் ஜகத்குரு வணங்கிடும் தேவி தவ காமாட்சி. இது பாடி முடிச்ச உடனே ரெண்டாவது வாரத்துல இது பாடுறேன் இல்லையா, பாடி முடிச்சப்பா பால் நைவேத்தியம் பண்ணிட்டு பூ பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் இருந்தாலும் அதையும் சேர்த்து நைவேத்தியம் பண்ணலாம். இப்போ மூணாவது வாரம். இப்போ மூணாவது வாரம் பண்றச்ச முதல் வாரம் பாடிட்டு ரெண்டாவது வாரம் பாடிட்டு அப்புறமா மூணாவது வார பாடல பாடணும். சரி, மூணாவது வார பாடல். நீ அருளா வீடில் வாழ்வீடு காமாட்சி தவ காமாட்சி, அம்மனி அருளா வீடில் வாழ்வீடு, உன்னை வணங்கா வீடில் நான் வாழ்வதேது, உன்னை வணங்கா வீடில் நான் வாழ்வதேது, சங்கடங்கள் தீர்க்கும் தாயல்லவோ மன சஞ்சலங்கள் போக்கும் மருந்தல்லவோ அம்மனி அருளா வீடில் வாழ்வேது, முக்காலமும் உணர்ந்த முதல் மணியே மூன்றாம் வரமேதில் வரமடியே, நாற்படை வீட்டினிலே கொலு பெருக்கும் தேவி, நாற்படை வீட்டினிலே கொலு பெருக்கும் தேவி, நாயகியே உயர் நவமணியே, நாயகியே உயர் நவமணியே, அம்மனே அருளா வீடில் வாழ்வேது. இது மூணாவது வார பாடல். இது முடிச்ச உடனே பால் நைவேத்தியம் பண்ணிட்டு சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காமிச்சு நமஸ்காரம். இப்போ நாலாவது வாரம். நாலாவது வார பாடல் முதல் 2-3 பாடிட்டு நாலாவது வாரத்துல நாலாவது வார பாடல தொடர்ந்து பாடணும். இது நாலாவது வார பாடல். அம்மனை போல் ஒரு அருள் தரும் தெய்வம் இந்த அகிலத்தில் உண்டோ, உன் சக்தி போல காமாட்சி, உன் தலம் தனை நாடி வந்திடும் பக்த கோடி, வந்தோர்க்கு வாழ்வழிக்கும் கலியுக கடவுளம், அம்மனை போல் ஒரு அருள் தரும் தெய்வம் இந்த அகிலத்தில் உண்டோ, உன் சக்தி போல காமாட்சி. நல்லாங்கு வேதங்கள் போற்றிடும் நாயகி, நான்காம் வாரமேதில்
நலம் பல செய்திடுவாய். மணல் தனில் பேத்தனில் உருவம் தானே தரித்து மன வாழ்க்கை கொண்டவளே, மகிழ்வீனை அளிப்பவள் அம்மனை போலொரு அருள் தரும் தெய்வம் இந்த அகிலத்தில் உண்டோ உன் சக்தி போல காமாட்சி. இது நிறைவு பண்றது ஒரு சின்ன பாடல் இருக்கு. வேத புராணே சரணம் சரணம், விஜய நாராயணி சரணம் சரணம், ஆதி காமாட்சி சரணம் சரணம், அம்மை நாராயணி சரணம் சரணம் சொல்லி பால் நைவேத்தியம் பண்ணி கற்பூரம் காமிச்சு அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணுவேன். இப்போ 5வது வார பாடல். 5வது வாரம் பூஜை பண்றச்சே அம்பாளுக்கு அஷ்டோத்தர நாமாவளி பண்ணி பூஜை பண்ணி முதல் 2, 3, 4வது வார பாடல் பாடிட்டு அப்புறமா இந்த 5வது வார பாடல பாடுங்க. அஞ்சுதல் வேண்டாம் அம்மா, இந்த அம்மனை துதி போக்கு ஆகாததில்லை அம்மா. அஞ்சுதல் வேண்டாம் அம்மா, கெஞ்சுதல் வேண்டும் அம்மா. நாம் கேளா வரம் கூட கொடுத்திடும் தெய்வம் அம்மா. அஞ்சுதல் வேண்டாம் அம்மா, அம்மா அம்மா. நல்லெஞ்சு உடையோர்க்கு நாளெல்லாம் நலமளிப்பாள், கல்லெஞ்சு உடையோர்க்கும் காத்திருந்து அருள் புரிவாள். உள்நெஞ்சில் ஒன்றை வைத்து புறம் ஒன்றில் பேசுவோர்க்கும் வரமரணும் நெஞ்சுடையவளாம் மாங்காட்டு அம்மன் அவள். அஞ்சுதல் வேண்டாம் அம்மா, அம்மா அம்மா. ஒரு கையில் கிளியோடும் மறு கையில் கரும்போடும் மங்கள காட்சி தரும் ஸ்ரீ சக்கரம் ரூபிணியாம். 5ஆம் வாரமேல் ஐயங்கள் போக்கி நிற்கும் புரியாளும் நாயகியாம் ஆனந்த ரூபிணியாம். அஞ்சுதல் வேண்டாம் அம்மா, இந்த அம்மனை துதி போக்கு ஆகாததில்லை அம்மா. அஞ்சுதல் வேண்டாம் அம்மா, அம்மா அம்மா. ஜெய ஜெய தேவி காமாட்சி ஜனனி சரஸ்வதி பாலயமாம். ஜெய ஜெய தேவி காமாட்சி மங்கள சண்டிக்கு மங்கள சண்டை பாலயமாம். இப்போ இது முடிச்ச உடனே நைவேத்தியம் பண்ணுங்க. இப்போ 6வது பாடல். இந்த 6வது பாடல் 6வது வாரம் பண்றச்ச முதல் 2, 3, 4, 5 வார பாடல் பாடின அப்புறமா இந்த 6வது வார பாடலை பாடுங்க. காஞ்சியில் மண கோலம் மாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சி தேவி. காஞ்சியில் மண கோலம் மாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சி. சங்கரரும் துதித்த மாங்காட்டு பதியினிலே ஈஸ்வரனை வேண்டி அக்னியில் இருந்தவளே. காஞ்சியில் மண கோலம் மாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சி. நீ அந்த வேளை தன்னில் ஈஸ்வரன் கண்மூடி உலகினில் உதித்தாயோ எங்களுக்கு அருள் புரிய. நீ அந்த வேளை தன்னில் ஈஸ்வரன் கண்மூடி உலகினில் உதித்தாயோ எங்களுக்கு அருள் புரிய. ஏன் இந்த கோலம் என்று நான் அறிவேனும், ஏன் இந்த கோலம் என்று நான் அறிவேனம்மா. ஏழையனை காக்க அவதரித்தாய் அம்மா, ஏழையனை காக்க அவதரித்தாய் அம்மா. காஞ்சியில் மண கோலம் மாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சி. 6ஆம் வாரமீதில் பாலோடு பழம் கொணர்ந்தேன், நினைக்க
நினைத்தது நடக்கும் என்று கூறாயிது தருணம். பாசமுடன் நானே பலவோர்க்கும் ஈர்ந்திடுவேன், நேசமுடன் உனக்கு நான் வைத்த பாலினாயே. காஞ்சியில் மணக்கோலம், மாங்காட்டில் தவ கோலம் கொண்டவள் காமாட்சி. இதை முடிச்சுட்டு இன்னொரு சின்ன பாடல் ஒண்ணு இருக்கு, அதையும் சேர்த்து பாருங்க. குத்து விளக்கென்னை ஏற்றி வைத்தோம் இந்த குருவயத்தில் என்னை காற்றிடுவாய், என் துணை இரவினும் ஏற்றிடுவோம் இனி என் துணை உலகினில் நீ எல்லாவோ. சொத்து சுகங்களும் நிலைப்பதுண்டோ, இந்த மாநில ஜென்மம் நிலைப்பதுண்டோ, சுத்த புத்தியோடு நுணை தொழுதால் வாழில் மெத்தம் பலன் வரும் உண்மை என்றோ. நித்தம் நித்தம் உன்னை தொழுது வந்தால் வாழில் புத்தம் புது சுவை பெருகும் என்றோ. மாந்தர்கள் போற்றிடும் நாயகி, மாங்காடு வாழ்ந்திடும் காமாட்சி. அம்மா சரணம் தாயே சரணம் தவக்கோலம் கொண்ட காமாட்சி. அம்மா சரணம் தேவி சரணம் மாங்காடு வாழ்ந்திடும் காமாட்சி. இது பண்ணி சுவாமிக்கு பால் நைவேத்தியம் பண்ணி கற்பூரம் ஆர்த்தி காமிச்சு அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணி உங்களுடைய பூஜைய இந்த 6 வார பாடலோட நிறைவு செஞ்சுக்கோங்க. அம்பாளோட அனுகிரகத்தினாலும் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான அத்தனை செல்வமும் வளமும் நன்மைகளும் அம்பாள் அனுகிரகத்தோட கிடைக்கட்டும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த வீடியோ பூர்த்தி செய்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஐ பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. ஒரு கட்டாட்சம் அம்பாள் அனுகிரகம் பரிபூர்ணம். ஸ்ரீ மாத்ரி நமஹ.